தனியாக யாருமே ஜெயிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். இந்த அடிப்படை புரிதல் சீமானுக்கு இல்லை என்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அவர் கனவுலகத்தில் இருக்கார். நீங்கள் அதுக்கு திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போயிடலாம், காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கி வீரமணி அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு திமுகவில் கொடுத்தா கூட அவர் வாங்க மாட்டார். ஏன்னா அந்த அரசியல் அவர்களுடைய அரசியல் அல்ல. பெரியார் ஏங்க வந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு போல அவர் சொன்னார்ல, கண்ணீர் துளிகள்னார்ல, எவன் காலியோ போய் நான் விழணும்னார்ல, நக்கி பழைப்பவர்கள்னார்ல. அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அதை சொன்ன முறை தான் தவறு இல்லையா? அவர் ரொம்ப துல்லியமாக பெரியார் புரிஞ்சுக்கிட்டார்ல அந்த காலத்திலேயே. உங்களுக்கு வந்து இந்த வாக்கு வங்கி அரசியல் எனக்கு வேணான்ட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், போனால் நான் கூட்டணி போகணும். ஆமாம். ஏன் திமுகன்ற கட்சி வருது, கான்செப்ட் வருது. நீ அரசியலுக்கு போயிட்டேன்னா தனியாக நிற்க முடியாது. இந்த அடிப்படை புரிதலே சீமானுக்கு இல்லைன்றதான் துரதிருஷ்டவசமானது. எனவே அது அவருடைய பாலிடிக்ஸ். எத்தனை தேர்தல் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. விஜய் சொன்னது போல ஸ்பாயில்டு கட்சி அவர் வந்து உடைக்க தான் வராரு ஓட்டுகளை ஒரு பக்கம். அதாவதுங்க, நான் அப்படி கொச்சப்படுத்த விரும்பலைங்க. சீமானே ஆகட்டும் விஜய் ஆகட்டும் யாரையும் கொச்சப்படுத்த விரும்பல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை தேர்தல் நின்னீங்கனாலும் நீங்கள் 8% 10% அதிகபட்சம் 12%, அதுக்கு மேலே ஒன்றுமே வாங்க முடியாது.